Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான கோயிலுக்கு போறோங்க. அதுல என்ன முக்கியத்துவம் இருக்குன்னா, அங்க இருக்கிற கல்வெட்டுனால அந்த கோயில் ரொம்ப முக்கியமான கோயிலா, இந்தியாவே பேசக்கூடிய ஒரு கோயிலா மாறி இருக்கு. என்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடவோலை கல்வெட்டு அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம்ல போட்டியாளர்களுக்கு இந்த தகுதிகள் இருக்கணும், இந்த தவறு எல்லாம் செஞ்சிருக்க கூடாது, அப்படி தவறு செஞ்சா இத்தனை காலங்கள் அவங்க போட்டியிட முடியாது அப்படின்ற விதிமுறைகள்லாம் இப்போ இருக்குங்க இந்த ஜனநாயக நாடுல. ஆனா அப்போ மன்னராட்சி காலத்திலேயே ஒரு தேர்தல்ல போட்டியிடுறவங்களுக்கு இந்த தகுதிகள் இருக்கணும், இந்த தகுதிகள் இருக்க கூடாது, இப்படி அவங்க பண்ணியிருந்தா அவங்க தேர்தல்ல போட்டியிடக்கூடாது அப்படின்னு சோழர்கள் ஆட்சி காலத்துல ஒரு விதிமுறை இருந்தது. அதுதான் அந்த குடவோலை கல்வெட்டு அப்படின்னு சொல்லணும். ஒரு போட்டியாளரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி தேர்தல் நடத்தினாங்க அப்படின்னு அங்க கல்வெட்டு இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த போட்டியாளர்களுக்கு என்னென்ன தேர்வு விதிமுறைகள் இருக்கு, அதுக்கப்புறமா அந்த கோயிலுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு, அந்த ஊரை பத்தி எல்லாமே இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். Uttar Merur inscription that codified the principles of democratic participation. நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் நிறைய முறை இந்த குடவோலை கல்வெட்டு குறிப்புகள் பத்தி, உத்தரமேரூரை பத்தி குறிப்பிட்டதுனால உலக புகழ் பெற்று இருக்குங்க இந்த கோயிலும், இந்த கோயிலுடைய கல்வெட்டு குறிப்புகளும். இந்த கல்வெட்டு குறிப்புகள்ல அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழர் ஆட்சி காலத்துல தோட்ட வாரியம், அதுக்கப்புறமா ஏரிக்கான வாரியம், அந்த மாதிரி வாரியத்தோடைய தேர்தல் முறை எப்படி நடைபெற்றது அப்படின்னு இங்க குறிப்புகள் இருக்குங்க. இதுல யார் யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், யாரு தகுதியானவர்கள், யாரு தகுதி அற்றவர்கள், எப்படி இந்த தேர்தல் நடைபெறுது, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, இது அனைத்தும் இங்க கல்வெட்டு குறிப்புகளா இருக்குங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஜனநாயக முறையில ஒரு தேர்ந்தெடுப்பு, ஒரு வாரியத்துக்கான தலைவரோ இல்ல அந்த வாரியத்தை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு நமக்கு தெரிய வருதுங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போலாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கல்வெட்டு குறிப்புகள் என்ன சொல்லுது, யாரு தகுதியானவங்க, யாரு தகுதி இல்லாதவங்க, அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உத்திரமேரூர் இந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோயில் இருக்குங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா பராந்தக சோழர் ஆட்சி காலத்துல இருந்த அந்த குடவோலை கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு. ரொம்ப உலக புகழ்பெற்ற கல்வெட்டு குறிப்புகளா இப்போ மாறிடுச்சு. இந்த கோயில்ல சுவாமி சன்னதி, அதாவது சுவாமியை நீங்க தரிசனம் பண்ணணும்னா இந்த பூஜை நேரத்துக்கு காலம்பரை வந்தாதான், கிட்டத்தட்ட இப்போ மணி 9 அந்த மாதிரி ஆகுது. இந்த பூஜை நேரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெறும் இங்கே நீங்கள் கல்வெட்டு மட்டும் பார்க்க முடியும். சுவாமி தரிசனம் பண்ணோன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த டைமுக்கு பூஜை நேரத்துக்கு வரணுங்க. இந்த தேர்தல் எதுக்கு நடைபெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோட்ட வாரியத்துக்கும் ஏரியோடைய வாரியத்துக்கும், இங்கே ஏரி தோட்டங்கள்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதற்கான வாரியத்துக்கான தேர்தல் தான் இந்த தேர்தல் முறை. இதில் 30 குடும்பங்கள் இருக்குங்க. அந்த 30 குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இந்த தேர்தலில் பங்கு பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேர்தலானது நடைபெறும். இதன்படி இந்த வேட்பாளர்களுடைய தகுதிகள் என்னென்ன, இந்த தகுதிலாம் இருந்தால் அவங்க வேட்பாளராக இருக்கலாம் அப்படின்றதுக்கு தகுதிகள் என்னென்னா, கால்வேலி நிலமாவது இருக்கணுங்க, சொந்த நிலம் இருக்கணும். 2வது சொந்தமாக வீடு இருக்கணும். 3வது 35 வயசுக்கு மேலையும் 70 வயதுக்குள்ளேயும் அவருக்கு வயசு இருக்கணும். 4வது வேதம் பாஷ்யங்கள்லாம் படித்து அதில் புலமை பெற்று இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களுக்கு எடுத்து உரைக்கிற அளவுக்கு, அவங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு புலமை வாய்ந்தவராக இருக்கணும். 5வது ரொம்ப ஒழுக்கமானவராக இருக்கணும். 6வது 3 ஆண்டுகளுக்கு, கடந்த 3 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் அவங்க இருந்திருக்க கூடாது. இப்போ தகுதிகள் எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ தகுதி அற்றவர்கள், இந்த தகுதியெல்லாம் இருந்தால் அவங்க போட்டியிட முடியாதுன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி பதவியில் இருந்திருந்தால்
அந்த பதவி முடிந்ததுக்கு அப்புறமா அதற்கான கணக்கு காட்ட வேண்டும். அந்த கணக்கு காட்டலன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க உறவினர் கூட இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. அடுத்தது, ஒழுக்கமற்ற சில செயல்களை செய்தவர்களுக்கு இங்கே தகுதியற்றவர்களாக கருதப்படுறாங்க. அதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பிறர் மனைவி மீது ஆசைப்பட்டவன், கொலை செய்தவன், களவு செய்தவன், பொய் சொன்னவன், கல் உண்டவன், அது மட்டும் இல்லாமல் இதற்கான காரியங்களை செய்து இதற்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க, பிராயச்சித்தம் செஞ்சுருப்பாங்க, இல்லை தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி தண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும் பிராயச்சித்தம் செய்தவராக இருந்தாலும் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் உண்ணத்தகாததை உண்டவன், சிலவற்றை உண்ணக்கூடாதுன்னு அவங்க விதிமுறை வச்சுருப்பாங்க அந்த காலகட்டத்தில். அதை உண்டிருந்தால் கூட இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. அதே மாதிரி பதவி காலம் 360 நாட்கள், இது முடிந்ததுக்கு அப்புறமா தானாகவே விலகிட வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் இந்த தவறுகள் செய்திருந்தாலும் அவர் பதவி விலக்கப்படுவார் அப்படின்றது தான் இந்த தேர்தல் விதிமுறைகள்ங்க. கோயில் முன் மண்டபத்தில் இருக்கிற இந்த தூண்கள் வச்சு நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாங்க. என்ன பார்க்கலான்னா, இந்த கோயில் திரும்பி கட்டியிருப்பாங்க, அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தூண்களுடைய டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதுதான் விமானம். இது கொஞ்சம் ஒரு தளம் மேலே தாங்க இருக்கு. இந்த மெயின் ரோட், மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலானது இருக்கு. உலக புகழ்பெற்ற குடவோலை கல்வெட்டு இருக்கிற இந்த கோயில் எவ்வளோ நாய்ஸியா இருக்குல்ல. அங்கே பாருங்க, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. சுவாமிக்கு பூஜை நடக்க போகுது. நடந்த உடனே நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். இங்கே நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. சுவாமி அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியா இங்கே அமர்ந்த கோலத்தில் இருக்காரு. இங்கே உற்சவர்களும் இருக்காங்க. ஆனால் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப அரிதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் காலையில் பூஜை நேரத்தில் வந்தால் தான் இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நடை சாத்திடுவாங்க. ஸோ நீங்கள் தரிசனம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் வரணுங்க. இப்போது நம்ம இந்த கோயிலை சுற்றி அந்த குடவோலை எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பிந்தைய பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க. அதன் பிறகு சோழர்கள் அப்படின்னு அப்படியே இந்த கோயில் வந்திருக்கு. இந்த கீழ் இந்த இடத்துல தான், பின்புறத்தில் தான் அந்த குடவோலை கல்வெட்டு இருக்குங்க. அந்த கல்வெட்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் தகுதி, இப்போது இந்த ஒரு தலைவர் இந்த எலெக்ஷனில் அப்போ இருந்த அந்த குடவோலை முறையில் ஒருத்தர் தகுதியானவரை எப்படி அவங்க வரையறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க. இதுதாங்க அந்த உலக புகழ்பெற்ற குடவோலை, அந்த தேர்தல் முறையை பத்தி விளக்குற கல்வெட்டு குறிப்பு. இதுல பாத்தீங்கன்னா இது மதுரை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு தொடங்கும். பராந்தக சோழர் ஆட்சி காலத்து கல்வெட்டு குறிப்பு, 14வது ஆட்சி ஆண்டு. அதுல பாத்தீங்கன்னா காலியூர் கோட்டத்து உத்திரமேரூர் சத்துர்வேதி மங்கலம், அதாவது இந்த ஊரோடைய பேர் அப்பயும் பாத்தீங்கன்னா உத்திரமேரூர் தான் இருந்திருக்கு. சத்துர்வேதி மங்கலம்ன்றது 4 வேதங்கள் கற்றவர்கள் வாழ்ற இடம் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல இந்த தேர்தல் முறையோட அந்த போட்டியாளர்களுடைய தகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க வயசு 35க்கு மேல 70க்கு கீழே இருக்கணும். அதுக்கப்புறமா அவங்க நிறைய திருடக்கூடாது, திருடி இருக்கக்கூடாது, தவறுகள் செஞ்சிருக்க கூடாது. இந்த மாதிரி உண்ணத்தகாததை கூட உண்ணவங்க கூட இது தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தகுதியானவர்கள் இங்க பாருங்க, குட ஓலை அப்படின்னு இருக்கா, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை எடுத்து ஒரு ஓலையில எழுதி குடத்துல போடுவாங்க எல்லாருடைய பேரையும். அதை ஒரு குழந்தைய கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க.
அப்படி எடுத்த உடனே அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராந்தக சோழர் ஆட்சி காலத்துல ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க. இதுதான் இந்த கல்வெட்டு குறிப்புகள்ல அப்படியே லைனா இருக்குங்க. ஃபுல்லா உலக புகழ்பெற்ற கல்வெட்டு குறிப்பு. அந்த தகுதியானவர்களுடைய பெயரை ஓலையில எழுதி ஒரு குடத்துக்குள்ள போட்டு அதில் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அதிலிருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி தான் 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் ஆட்சி காலத்தில் தேர்தல் முறை இந்த வாரியங்களுக்கு இருந்திருக்குங்க. என்னதான் இது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருந்தாலும் இந்த தகுதியானவர்களுக்கான அந்த வரையறை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்றதுக்கான அந்த அடிப்படை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுன்றது 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்தது. தமிழர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் உண்டான ஒரு பெருமை தாங்க. இதை தான் வந்து நம்ம நாட்டோடைய பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி இந்த உத்திரமேரூர் பற்றி அவர் குறிப்பிட்றாரு. இந்த ஒரு அற்புதமான கோயிலை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்த்துருக்கோங்க. இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஊரை பற்றியும் இந்த கோயில் பற்றியும் இந்த கல்வெட்டு பற்றியும் இங்கே இருக்கிற இந்த நெறிமுறைகள் இந்த தேர்தல் முறை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.